ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா? பருத்துறை டவுனில் நிற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா? நியூ யாழ் ஃபார்ம். இங்கே வந்து எக்கச்சக்கமான கன்றுகள் இருக்குது. என்னென்ன கன்றுகள் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். இந்த நியூ யாழ் ஃபார்ம் வந்து பருத்துறை டவுனுக்கும் பருத்துறை யாழ்ப்பாண போகிற வீதிக்கும் இடையில் இருக்குது. பார்த்தோம்னா வேலாயுதம் மகா வித்தியாலயத்துக்கு எதிரே தான் இந்த நியூ யாழ் ஃபார்ம் இருக்குது. உள்ள என்னென்ன மரக்கறி கன்றுகள், மரக்கன்றுகள், மற்றது எக்கச்சக்கமான நாற்றுகள் இருக்குது. மரக்கறி நாற்றுகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இதான் அந்த நியூ யாழ் ஃபார்ம். நம்பர்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் தேவையான தொடர்பு கொள்ளலாம் மக்களே. உள்ளே போவோம். என்னென்ன மரக்கறி என்ன கன்றுகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்று எக்கச்சக்கமான மாமரக் கன்றுகள் வந்து இறக்கி கொண்டிருக்கிறோம். உள்ள போகிறோம். இதான் பிரதான நுழைவாயில். உள்ள போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு மேலோட்டமாக சுற்றி காட்ட போகிறேன். பாருங்க, சின்னல்லையே காய்க்கிற நாரத்தைகள், விம்பிளி பழங்கள் எல்லாம் நிறைய கன்றுகள் இருக்குது. பாருங்க, இதில் கொய்யா கன்றுகள் என்னென்ன விலைன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கன்றுகளும் என்னென்ன விலைன்னு சொல்லி பார்ப்போமா. வணக்கம் அண்ணா. வணக்கம். முதலாவது இப்போ மாமரம் பார்க்க போகிறோம். மாமரம் இது என்ன இனம் அண்ணா? இது டிஜிஎஸ்சி. என்ன மாதிரி விளைச்சல்? சீசன் இல்லாமல் காய்ச்சி கொண்டே இருக்கு. 2-2.5 வருஷத்துல காய்க்க தொடங்கிடும். சின்ன கண்டு சின்னல இருந்து 2-2.5 வருஷத்துல காய்க்கும். ஒரு மாம்பழம் வந்து எவ்வளோ கிலோ வெயிட் நிற்கும்? 600-700 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா மக்களே தெரியுது. பாருங்க, இப்போ இந்த சின்னல்லையே காய்ச்சிட்டுது மாங்காய். பெரிய என்ன இது? எந்த நாட்டின் இது என்ன இனம்? தாய்லாந்து இனம். தாய்லாந்து. இந்த மாமரம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 50 கிலோ கிட்ட எடுக்கலாம். இப்போ ஒரு கிலோ வந்து 1500 ரூபா இதில் போய்கொண்டிருக்குது இந்த மாமரம். இது இந்தியன் மாதுளை, ரெட் ஏஞ்சல் மாதுளை. வந்து எல்லா இதுலையும் வந்து பூவிலையும் வந்து காய்கள் பாருங்க, எக்கச்சக்கமான காய்கள் வந்து பேக்ல வந்து கட்டி இருக்கணும். சின்ன கண்டு இருக்கு. இதுல வந்து பதிக்கண்டுகள், சின்ன கண்டுகள் எல்லாம் இருக்குது. பெற்றுக்கொள்ளலாம் மக்களே வந்தீங்கண்டா. இது என்ன மாதிரியான காய்க்கும்? என்ன மாதிரி? நம்மள வருஷத்துக்கு ஒரு 30 கிலோ வந்தாலும் காய்க்கும். ஒரு வருஷத்துக்கு காய்க்கும். வடிவாக பராமரிக்காங்க. இது வெட்டி கட் பண்ணி ஒரு கணக்கான இதில் வச்சிருக்கோம். ஒரு 4 கட்டு வர விட்டு மேல் கட்டை வெட்டிட்டு அதை நாங்கள் பராமரிக்க கொண்டிருந்தோம்னா சரி, உரிய முறையில் பசலையில போட்டு மருந்துகளை அடித்து பராமரிக்க முடியாமல் நோமலாகவே எங்களுக்கு காய்ச்சி கொண்டு இருக்கும். மாதத்துக்கு ஒரு தான் நோமல் மருந்து அடித்தா சரி. இந்த பூச்சிகளுக்கு இது இந்த மாங்காய் வந்து வெள்ளை குழம்பு மாங்காய், ஊர் மாங்காய், ஊரான் இனம். இது பேக்லான் இருக்குது. சின்ன கண்டாவும் இருக்குதான்னா கண்டுகளும் இருக்குது. மக்களை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து இதில் உள்ளது வந்து முள்ளில்லா தேசி. இது என்ன விலை என்ன? அந்த இது சாடியோட 3000 ரூபா. ஓரளவு உயரத்திலேயே காய்க்குமோண்ணா? இதில் காய் இருந்தது எடுத்து வந்து போயிட்டு கணக்கு. இது சின்னலே காய்க்குது. இதே உயரத்திலேயே காய்க்கிறது வலிக்கிட்டுது மக்களே. இது வந்து தோடை. இது வந்து இலங்கத்தோட இதை வந்து அப்படி கட் பண்ணி பதிவு வச்சுக்கீங்க. சின்னலே காய்க்க வலிக்கிட்டு. இது என்ன விலைன்னா? இதோட சாடியோட எல்லாமே 3000 ரூபா தான். சாடியோட வந்து 3000 ரூபா தோட. கூடுதல் அடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி. நட்சத்திரப்பழம் அடுத்தது பார்க்க போற மக்களே. இது வந்து நட்சத்திரப்பழம்ன்றது இங்க பாருங்க, நட்சத்திர ஷேப்ல வந்து இருக்குது. இது வந்து இதுவும் 3000 ரூபா. சாரியோட 3000 ரூபா. உங்களுக்கு தொகை அடுக்குகளை வந்து குறைச்சி தருவினோம். ஃப்ரீ டெலிவரி இருக்குது.
இது வந்து இலந்த வந்து அப்பிள் இலந்தைன்னு சொல்கிறோம். இது வந்து பெரிய காய்க்கும். இது எவ்வளோ வேணா இது இதே அதே ப்ரைஸ் தான். இது வந்து எந்த நாடான்? இது பேங்காக். ஓகே. இங்கே வந்து உருவாக்கி எடுத்துட்டீங்கன்னா அப்போ எல்லா இடமும் இருக்குது. எல்லா இடமும் இருக்குது. நார்மலாகவே வளரும். இது எந்த மண்ணுக்கும் ஓகே, எந்த தண்ணியும் ஓகே, எந்த தண்ணியும் யூஸ் பண்ணலாம், பாய்க்கலாம். இவளுக்கு மருந்து உரங்கள் அது ஒன்றும் தேவை. இது பார்த்தீங்கன்னா மக்களே வந்து ஜம்போடத்தோட இது என்ன மாதிரி காய்? இது காய்க்கு நிறைய ஒரு காய் வந்து எவ்வளோ வெயிட் நிற்கும்? குறைஞ்சதுனாக்கா ஒரு 400 கிராம் 400 கிராம் வெயிட் நிற்கும். பெரிய காயும் இருக்குது, எல்லா கொப்பிலையும். ஓ, எல்லா கொப்பிலையும் பாருங்க மக்களே, பார்த்தீங்களா? இதில் காய்கள் வந்து காய்ச்சிருக்குது சின்னதுலேயே. இதுவும் அதே ப்ரைஸ். இல்லை இது எவ்வளவு? இது 9,000 ரூபா. முள் இல்லை, இதில் முள்ளே இல்லை. முள் இல்லாததோட மக்களே பாருங்க, இதில் வந்து முள்ளே இல்லை. இது வந்து அப்பிள் கொய்யா. இது ஒரு வருஷத்துல காய்க்க தொடங்கிடும். சீசன் இல்லாம காய்க்கும். தோட்டங்கள் மாதிரி எல்லாம் வச்சு நாங்கள் உற்பத்தி செய்து பிசினஸுக்கு ஒரு வருஷத்துலயே காய்க்க தொடங்கிடும். ஒரு காய் வந்து எவ்வளவு வெயிட் நிக்கும்னா? ஒரு 350-400 கிராம். 350-400 கிராம். தோட்டங்கள் செய்யறாங்களுக்கு ஓகே. ஓகே. எத்தனை அடி ஸ்பேஸ் விட்டு நடவணும்? ஒரு 10 அடி கொண்டு வைக்கணும். இது ரெட் ஏஞ்சல் மாதுளைன்ற கன்றுகள். இது என்ன விலை என்ன இந்த கன்றுகள்? இது 1600 ரூபா. 1000 பேக்கில் இருக்கு. தென்னம்பிள்ளை பேக். ஓ, தென்னம்பிள்ளை பேக்கில் இருக்குது மக்களே. இது வந்து 1600. ஒரு 6 மாசத்துல காய் தரும். 6 மாதத்துல காய்க்க தொடங்கிது. அடுத்து இங்கால உள்ளது இந்த கன்றுகள். இது 250 ரூபா. இது ரெட் ஏஞ்சல் தான். இது ரெட் ஏஞ்சல்ல வந்து 250 ரூபா கன்றுகள் இருக்குது. சின்ன பேக்கில் தான் பதிவு வச்சது. இது அந்த ரெட் ஏஞ்சல் வந்து நாங்கள் பதிவு வச்சது காய்ச்ச கன்றுகளில் வட்டி பதிவு வச்சது. நீங்கள் அப்பிள் கொய்யா சின்ன கன்றுகள் இருக்குது. இது என்ன விலை என்ன? இது ஒரு கண்டு 100 ரூபா. தொகையை அடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைச்சி தருவீங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே மல்லிகை இருக்குது. மல்லிகை வந்து எவ்வளவு வேணா? ஒரு பேக் ஒரு 100 ரூபா. இங்கே இந்த கன்றுக்கு என்ன பேர்? இது அலரி கன்று எவ்வளவு? ஒன்று 100 ரூபா தான். எக்ஸ்ட்ரா கன்றுகள் எல்லாமே 100 ரூபா. இதுக்குள்ள இருக்கிறது கன்றுகள் 100 ரூபா. சின்ன பேக்கெட்ல இருக்கிற அநேகமான கன்றுகள் 100 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க. இங்கே உள்ள மாதுளை என்ன? இது ரெட் ஏஞ்சலா? ரெட் ஏஞ்சல் தான். இது எவ்வளவு? இது 650 ரூபா. 650 ரூபா தான் நான் கொடுத்து கொண்டிருக்கேன். ஓகே. அங்கால பாப்போம். இங்கால பார்த்தோம்னா தேசி கன்றுகள் இருக்குது. இந்த தேசி கன்றுகள் எவ்வளோ என்ன ப்ரைஸ்? 450 ரூபா. பதிக்கன்றுகள் என்ன எவ்வளோ காலத்தில் காய்க்கும்னா? நார்மலாகவே ஒரு வருஷத்துல காய்க்கும் பதிக்கன்றுகள். இப்போ விதக்கண்டுன்னு சொன்னால் 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் பதிக்கன்றுகள் ஒரு வருஷத்துல காய்க்கும். ஒரு வருஷத்துல காய்க்கும். காயலோட எல்லாம் கிடந்தெல்லாம் மக்கள் எடுத்து போயிட்டு தான் தெலுங்கு எடுத்துட்டுனா இப்போ வந்துருக்கு. இதில் வந்து புதுசாக இறக்கினோம் தேசி கன்றுகள். இதில் பார்த்தோம்னா துளசி கன்றுகள் எல்லாம் இருக்குது மக்களே. இந்துகள் புனிதமான நடுற ஒரு செடி துளசி. இது எவ்வளோ வேணா கன்று? 100 ரூபா தான். இங்கே உள்ள கன்றுகள் எல்லாம் நாவத்து கள்ளிகள் சப்போர்ட்டா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது மக்களே, இது வந்து சப்போட்டா காய்கள் காய்ச்சிருக்குது. என்ன விலை என்ன? இது 2500 ரூபா. இதில் பார்த்தோம்னா குரோட்டன் கன்றுகள் இருக்குது. இந்த குரோட்டன் கன்று சாடியோட எவ்வளோ வேணா? சாடியோட அது 800 ரூபா. இந்த 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 குரோட்டன்கள் இங்கெல்லாம் உள்ளது 300 ரூபா. பெரிய பேக்கில் இருக்குது. பெரிய பேக் 300 ரூபா. மற்ற சிறிய பேக்கில் உள்ளதுகள் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தந்து கொண்டிருக்கீங்க. மல்லிகை கண்டு இருக்குது. மல்லிகை கண்டு எவ்வளவு? இது மதுரை மல்லிகை. மொட்டு மாலை கட்டுறது. ஓ மதுரை மல்லிகை. இது எவ்வளோ வேணா? 100 ரூபா. 100 ரூபா கன்றுகள். இஞ்சால உள்ளது தேசி கன்று. இது எவ்வளோ வேணா? இது 450. 450. இது என்ன தேசி? இலங்கையான? இலங்கை தேசி தானே. நிறைய குளநட்டி காய்க்கும், நிறைய காய் காய்க்கும். சீசன் இல்லாமல் இந்த நேரம் காய்ச்சி கொண்டே இருக்கு. காய்ச்சி கொண்டு நெல்லை இனம், இலங்கை இனம். இது டிஏசி மாமர கன்றுகள். இது என்ன எவ்வளவு விலை ஒரு கன்று? 650 ரூபா. ஓகே. இங்கால உள்ள செவரத்த கன்று? செவரத்த கன்று 100 ரூபா. எல்லாம் இதுக்குள்ள உள்ளதெல்லாம் 100 ரூபா. சின்ன பையில இருந்தா 100. இது வந்து சாமுந்தி கன்று. இது என்ன விலை? 100 ரூபா.
இந்த இந்த கன்றுக்கு என்ன பெயர்? கோல்டன் கோல்டன் ஃபார்ம். சாடியோட 2500 சாடியோட 2500 ரூபா. பேக்கெட்ல இருக்கு. சாடியோட 2500 ரூபா கொடுத்து கொண்டிருக்கார். இது டிஜேசி மாமர கன்றுகள். டிஜேசி மாமர கன்றுகள் என்ன விலை? டிஜேசி 650. இது 650. இதில் இருக்கிறதும் 650 தான். மற்ற இங்கே பிலாப்பழ கன்று பிலாமர கன்றுங்க. இது செம்பக வரியன் என்று சொல்றது. செம்பக வரியன் பெரிய ஆரஞ்சு கலர் பழம். பெரிய பேக்கில் இருக்கு 3000 ரூபா. 3000 ரூபா. சின்ன 1000 ரூபா. சின்ன பேக்கில் உள்ளது வந்து 1000 ரூபா. பெருது பெருசு வந்து 3000 ரூபா. அடுத்தது இங்கே இது என்னன்னா கொடித்தேசி எவ்வளவு? 100 ரூபா. இது மர விளிம்பில் பழம், நட்சத்திர பழம். என்ன நட்சத்திரம் விளிம்பில் உருளைப்பழம். எவ்வளவு என்ன கண்டு? இது 350 ரூபா. கோட்டா மரம் இது எவ்வளவு? இது 450. கமுகு 60 ரூபா. கமுகு ஒரு கண்டு 60 ரூபா. இது சீதாப்பழம் எவ்வளவு? 100 ரூபா. இது இங்கே வருமா? இந்த மாதிரி காய்க்குது. கொழும்பு வெத்தில எவ்வளோண்ணா? 100 ரூபா. இது வந்து ஊர் கருவேப்பிலை மரம். இது ஒரு கன்று எவ்வளோண்ணா? பெரிய பேக்கு 300 ரூபா, சின்ன பேக்கு 100 ரூபா. பெரிய பேக்கு 300 ரூபாக்கும் சிறிய பேக்கு வந்து 100 ரூபாக்கும் நான் இதை கொடுத்து கொண்டிருக்கேன். இந்த பிளாக் வந்து பினி பர்க்கம் வந்து ரோஸ் கலர் பழம். இது வந்து ரோஸ் கலர் பழம் எவ்வளோண்ணா? இது 1200 ரூபா. பினி பர்க்கம் வந்து பினி வருடம். ஓகே. இது அம்பர்லங்காய் மரம் இருக்குது. இது வந்து எவ்வளவு அண்ணா? 1500 ரூபா. பெரிய மரம் பார்த்தீங்களா? அம்பர்லங்காய் காய்க்கிற பருவமேனி. முழு நெல்லி கன்று இது எவ்வளோ அண்ணா? ஒன்று இது 600 ரூபா கன்று. பட் பண்ணிருக்கு. அடுத்து இது சுவர்த்து மெல்வெரின்றது எவ்வளவு? மெல்வெரி 100 ரூபா ஒரு கன்று. கொடுக்காய் புளின்றது இது எவ்வளவு ஒரு கன்று? 100 ரூபா தான். இது வந்து ஹைபிரிட் நாவல். இது வந்து எவ்வளவு வேணா கன்று? 2500 ரூபா. இந்தியன் முருங்கை எவ்வளவு ப்ரைஸ்? 150 ரூபா கன்று. பெசன் புருட் 100 ரூபா. எல்லாம் இதில் வந்து உள்ளது 650 ரூபா. ஜம்பு கன்று பெரிய பேக்கில் இருக்கு 350 ரூபா, சின்ன பேக்கு 100 ரூபா. பெரிய பேக் 350, சின்ன 100 ரூபா. சிவப்பு கற்றாழை இது வந்து அரிய வகை வந்து கற்றாழையாம். இது மருத்துவ குணம் இல்லாது. இப்போ மக்கள் கேன்சர் அப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவைக்கு இது இந்த கண்டில் ஜூஸ் அடிக்க குடிச்சா ஓரளவு குணப்படுத்தலாம். கேன்சரை வந்து குணப்படுத்தும்னு சொல்லி இதை நாங்கள் தண்டு எடுத்து வெட்டி போட்டு சீவி எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா ரத்த கலர் சிவப்பில் பீட்ரூட் கலரில் வரும். இது என்ன விலை என்ன ஒரு கண்டு? இது 1200 ரூபா. இங்கே இந்த மண்ணுக்கு எல்லாம் வருமா? அடுத்தது இதில் உள்ளதுகள் இதெல்லாம் கட்ரஸ் என்று சொல்றது. வீட்டுக்குள்ள வளர்க்குறதா? முள்ளுகள் வரும். முள் இல்லை வீட்டுக்குள்ள வளர்க்குறது இல்லை. அழகாக இருக்கு பார்க்க. இது கலர் வாழை எவ்வளோ அண்ணா ஒரு கன்று? இது சின்ன பேக்கில் இருக்கு 100 ரூபா, பெரிய பேக்கு 300 ரூபா. அடுத்து இங்கே உள்ளது நித்தியலியானி. ஒரு நித்தியலியானி எவ்வளவு? 100 ரூபா. மினி நித்தியலியானி 100 ரூபா. பாருங்க போத்துருக்குது வெள்ளப்பூ. இது பட்டின் ரோசா 300 ரூபா. சின்ன இந்த கண்டுகள் சின்ன குட்டி கண்டுகள் ஊர் ரோசா அது எவ்வளவு? சின்ன பேக்கெட்டுகள் 200 ரூபா. பெரிய பேக்கெட் செவ்வரத்தை 350 ரூபா. ஒரு கண்டம் 350 ரூபா. இப்போ நிறைய பேர் வந்து வாங்கி செல்லினோம். மரக்கன்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. பாருங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து வேண்டி கொண்டு செல்லினோம். அதுவும் மழை காலத்தில் வந்து இப்போ தான் நாங்கள் பயிர் வளரக்கூடிய காலம். ஆகவே வந்து மழை காலத்தில் நீங்கள் வந்து மரக்கன்றுகளை வந்து வைச்சிங்கன்னா மூச்சா வளர்ந்துடும். கோடை காலத்தில் கொஞ்சம் பேர் நீங்கள் இப்போ தான் வேண்டி நடவணும் மக்களே.
இது பொன்னச்சி. இது பொன்னச்சி மஞ்சள் கலர். மஞ்சள் கலர்ல வரும். இது ஒரு கண்ட அளவு 100 ரூபா. அதே இனத்துல பொன்னச்சி. இது மெரூன் கலர். பொன்னச்சி இது மெரூன் கலர்ல இருக்குது. இது எவ்வளவு? இது 100 ரூபா தான். பவள மல்லிகை இது 100 ரூபா. பொன் அலரி 100 ரூபா தான். இது பிட்டூனியா பூ, நாவல் கலர் பூக்கும். இது என்ன பிரைஸ்? 100 ரூபா. இது எக்ஸோரா 100 ரூபா. எக்ஸோரா கண்டுகள் 100. இது என்னென்ன கலர்ல இருக்குன்னா ரெட், மஞ்சள், ரோஸ், ஆரஞ்சு. மினி எக்ஸோராக்களும் இருக்கு. மினி எக்ஸோரா. இது கிறிஸ்டினா மரம்ன்றது வடிவுக்கு வந்து வெட்டி வைக்கிற மரங்கள். உங்களுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அதுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வளர்க்குறது என்ன. இது என்ன ப்ரைஸ்? எல்லாமே 100 ரூபா. 100 ரூபா தான். அதுக்கு அந்த நாவல் கலர் பூன் பூ, நாவல் கலர் பூ பூக்கிறது வெளியில பந்தலுக்கு உயரமா செடியா நல்லா வளருமே உயரமா நிறைய பூ. இது எவ்வளவு வேணா? எல்லாமே 100 ரூபா. 100 ரூபா தான். இந்த கண்டு இது கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்ற இலை சாப்பிட்றது. கொலஸ்ட்ரால் சாப்பிட்ற இலை. நாளைக்கு ஒரு இலை வந்து சாப்பிட்றது. சிங்களாக்கெல்லாம் சிங்களாக்கள் கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிடக்கூடிய இலை. கொலஸ்ட்ராலை குறைக்கும் கட்டுப்படுத்தும். இது என்ன விலை? 100 ரூபா. அடுத்தது இந்த கன்று இது விஷ்ணு துளசி. விஷ்ணு துளசி இதுவும் 100 ரூபா தான். விஷ்ணு துளசி என்றது. அடுத்தது இது வந்து அலரியோ. இது பட்டிப்பு வந்து நாங்கள் இங்கே சொல்லுவோம். பட்டிப்பு இந்தியாவில் நித்தியலியானி என்று சொல்றாங்க. நித்தியலியானி வீட்டுக்குள்ள வளர்க்கலாம், வீடுகளில் வளர்க்கலாம். இந்த காட்டு இது எவ்வளவு? எல்லாமே 100 ரூபா. 100 ரூபா தான். இது முல்லை கன்று. இது சின்ன ஆழம் பெருசா கட் பண்ணி வளர்க்கறது. கொடி வளர்ந்து வரும். இது என்ன விலை? இதெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா தான். இங்கே உள்ளதுகள் கன்றுகள் 100 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க. இது சாமுந்தி. இதுவும் 100 ரூபா. இந்த கன்றுகள் இது சாடியோட 350 ரூபா கன்றுகள். இந்த வாழை ஐட்டம் எல்லாமே 100 ரூபா. வாழை இது வந்து வாழை வாழை இது 100 ரூபா. லக்கி பிளான்ட் இருக்கு. சின்ன பேக்கு 100 ரூபா, பெரிய பேக்கு 250. லக்கி பிளான்ட் இதெல்லாம் சின்ன பேக் 100, பெரிய பேக் வந்து 250 ரூபா. இது என்ன மரம்? கலர் பாலை. இது இந்த மரம் கலர் பாலையோட சேர்ந்த தான். இது என்ன பிரைஸ்? 100 ரூபா. இது கலர் பாலைகள். கலர் பாலை ஒரு இடத்துல இருக்கு. இது என்ன பிரைஸ்? என்ன இதுல எவ்வளவு? 350 ரூபா. இது இந்த இதுகள் ஸ்னேக் பிளான்ட். ஓ இது என்ன பிரைஸ்? பெரிய பேக் 350, சின்ன பேக் 100 ரூபா. பெரிய பேக் 350, சிறிய பேக் 100 ரூபா. கோல்டன். ஓ இது பாக்கெட்ல இருக்குது 200 ரூபா. அது சாடியில இருக்கு 450. சாடியில இருக்குது 450 ரூபா. ஓகே. இந்த சைப்ரஸ் இந்த இதுகள் சாடியோட அதாவது என்ன எவ்வளவு பிரைஸ்னா? 3500 ரூபா. சின்ன கண்டுகளும் இருக்கா என்ன மாதிரி? அது என்ன பிரைஸ்? 100 ரூபா. இது வந்து கிரியான்றது என்ன பிரைஸ்? இது 1200 ரூபா. இது பெரிய விருட்சமாக வளரும். பெரிய விருட்சமாக வளரும். இல்லத்துல தான் வைக்கணும். என்ன மாதிரி மெயின்டைன் செய்யணும்? வச்ச தண்ணி அப்படின்னா செய்தாங்க. ஓகே. இது வந்து என்ன மரம்? 4 மணி பூன்றது. 4 மணி பூக்கு என்ன ஒரு கலர்ல இருக்கும்னா மஞ்சளும் குங்கும கலரும். இது என்ன பிரைஸ்? 100 ரூபா. இங்கே உள்ளது இது மலேசியன் எக்ஸோரா. எல்லாமே 100 ரூபா தான். எல்லா கலர்லயும் இருக்குது. இது 100 ரூபா. இந்த ஃபுல்லு குரோட்டன் இது எவ்வளோண்ணா? 100 ரூபா தான். ஓகே. அழகான ஃபுல்லு குரோட்டன். அடுத்தது இதுகள் இது ரெட் பில்லி 100 ரூபா. ரெட் பில்லி அது பொப்பி மரம். பொப்பி இது என்ன பூப்புக்குமா? இது தண்ணி பெருசாக தண்ணி குறைச்சி விடுறது நல்ல நிறைய பூக்கு.
இதில் இருக்கிறது 5 உரியம் மரம், 5 உரியம் என்ன? ஓ 5 5 உரியம். இது என்ன ப்ரைஸ்னா? இது 450 450 ரூபா. ஓகே. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பியன் என்று சொல்கிறோம். இது வந்து என்ன நிறைய உயரமாக வளரும் என்னென்னா கணக்கான வளர்ச்சி கூடாது. ஆனால் இந்த வளர்ச்சி அந்த போத்தல் மாதிரி இருக்கும். போத்தல் பிளாண்டட் பிளான். இது என்ன ப்ரைஸ்? 45,000 ரூபா. சாடியோடையே வைக்கலாமா இல்லை சாடியோடய வைக்கலாம்? ஓகே. இது குயின் ஃபார்ம், அது ஃபன் ஃபார்ம். அது என்ன ப்ரைஸ்? ரெண்டும் அது 4,500 ரூபா. 4,500 2,000 ரூபா. ஓகே. சொல்லுவோம். இது சின்ன பேக்கெட்டில் இருக்குது 250 ரூபா. 250 ரூபா. இது ராயல் ஃபார்ம். இது எவ்வளவு? இது 250 ரூபா. கண்டுகள். ஓகே. இது வந்து கோல்டன் ஃபார்ம் என்று சொல்கிறோம். இது வந்து 2,500 ரூபா. ஒரு கண்டு வந்து உங்களுக்கு 2,500 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து பசலை இலம் வித்து கொண்டிருக்கணும். ஒரு வந்து 10 கிலோ ரூபாய்க்கு வந்து 10 கிலோ 450 ரூபா. இது வந்து என்னென்ன எருவா? கூட்டெருவா அல்லது என்ன மாதிரி? இயற்கை உரம். தாவரங்களும் இருக்குது. ஆட்டெரு இருக்குது, கோழியரு, ஆட்டெரு, கோழியரு, தாவரங்கள், இந்த உக்கல்கள் எல்லாத்தையும் போட்டு சேதன பசலையா செய்கிறீங்க. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரி கண்டுகள் வந்து விற்று கொண்டிருக்கிறேன். கத்தரி, மிளகாய் கன்றுகள் எல்லாம் இருக்குது மக்களே. உங்களுக்கு கத்தரி கண்டு எவ்வளோ வேணா உண்டு? ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா. 1 கிலோ 2 வருதுண்ணே கத்தரி கண்டு. மற்ற மிளகாய் கண்டும் ஒரு இதில் வந்து 2 கன்று வருது. ஒரு கண்டும் மிளகாய் கண்டும் 30 ரூபா தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி தேசி இருக்குது. இது வந்து சின்னலேயே காய்ச்சிருக்குது. பாருங்க உங்களுக்கு காய்கள் இலையும் இருக்குது. நிறைய காய் காய்ச்சிருக்குது. இது வந்து உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு தர்றாரு அண்ணா. இது வந்து நிலத்தில் தான் வைக்கணும். சாடிக்கில் வச்சா கொஞ்சம் மூச்சு குறைவாக இருக்கும். நீங்கள் நிலத்தில் வைக்கிறது நல்ல. அடுத்தது வந்து இது குபேரன் மரம். இது வந்து உங்களுக்கு சாடியோட 4,500 ரூபாய்க்கு தர்றாரு அண்ணா. குபேரன் மரத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் கொலிக்கும். என்ன அப்படித்தானே நம்பிக்கை? அந்த நம்பிக்கையில் தான். எக்கச்சக்கமான மரக்கன்றுகள், பூக்கன்றுகள் எல்லாம் இருக்குது மக்களே. விலை குறைவாக தரமான மரக்கன்றுகளை வந்து இந்த பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாரி காலம் போச்சுருந்தால் அடுத்த மாரி தான். அதுக்கு முதலே முந்தி நீங்கள் நடலாம். எவ்வளோ மழை மாரி காலத்தோடையே உயிரிடும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து புல் பதிக்கிறது, மற்றது கார்டின் வேலை, மற்றது ஹோம் டெலிவரி எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக செய்து கொண்டிருக்கார். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்கச்சக்கமான மரக்கன்றுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் விலை குறைவாக. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.